ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். இது உங்கள் பாட்டியின் பேத்தி கிச்சன். ஸ்டெல்லம்மா என்ன பண்ணிங்கிற? வெங்காயம் வெட்டிங்கிற? நான் இப்போ தோசைக்கு முட்டை கிரேவி மாதிரி பண்ணிட்டு சிம்பிளா நம்ம வீட்டில் என்னாக்குதோ அதை வச்சு சும்மா கிரேவி கொஞ்சம் பண்ணலாம். அப்புறமா தோசை சுட்டுட்டு அது தொட்டுக்கோ நல்லா இருக்கும். அது செஞ்சுக்கிறேன் இப்போ. எத்தனை முட்டை போட போற? முட்டை ஆளுக்கு ஒன்று. ஆளுக்கு ஒரு முட்டைனாக்கா நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேருக்கு ஒரு ஒரு முட்டை போடுறேன். நம்ம என்ன 5 பேர் இருக்கிறோம், 5 பேருக்கு 5 முட்டை. ஒரு 4 தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிட்டாக்கா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். அதனால நான் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வைக்கிறோம், கடாயி வச்சு. ஏன் லைட்டர் வச்சு இன்னும் மேட்சஸ் இல்லை கொளுத்திங்கிற? ஏன் ஸ்டெல்லம்மா இது வந்து லைட்டர் ஒரு வருஷம் எரியுது, ஒரு வருஷம் எரிய மாட்டுது. அதே நான் இது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஆலிவ் ஆயில் சாப்பிடணும். முகெல்லாம் அப்படியே குழுவாகும், குழு குழுன்னு இருக்கும். அதெல்லாம் சாப்பிடணும்ல. அது பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஆலிவ் ஆயில ஊற்றிட்டு அவ்வளோ சூட் பண்ணுது பாரு கடாயை. இரு, இது கடுகு கண்ணுக்கு கிடைக்கல. கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன், அது பொரிட்டோம். நான் கருவேப்பிலை வாங்கி கழுவி காய வச்சு கவரில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகு வெடியிலடா, அது வெடிஞ்சிடுது என்ன எல்லாமே. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடுறோம். கொஞ்சம் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூனில். நான் ரொம்ப நாளாக முட்டை சாப்பிட மாட்டேன். முட்டைனால ஒரு மாதிரியாக இருக்கும், காலையில் சாப்பிட்ணுமா அப்படின்னு. இப்போ எல்லாம் ப்ரோட்டீன் முட்டை விலைலாம் ஏறிடுச்சு. அதனால் இப்போ முட்டை சரி ப்ரோட்டீன் சொல்கிறாங்களே, நம்மளுக்கும் முடியெல்லாம் கொட்டுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உடம்புக்கு ப்ரோட்டீன் வரட்டும்ன்ட்டு இப்போ நான் முட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு. அதுவும் ஜாஸ்தி கூட எடுத்துக்கிறது இல்லை, ஒரு முட்டை சாப்பிட்றேன். இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை வந்து இதில் போட்டு விடுறேன். தக்காளி நல்லா பொரிஞ்சு கிரேவி திக்காக வரக்குள்ள அந்த தக்காளியை அதுக்கப்புறம் நான் மசாலா சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த தக்காளி. பாருங்க, நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், இதோ மிளகா பொடி ஒரு ஸ்பூனு, காரம் கொஞ்சம் தேவையாக்குறவங்க காரம் எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள் போட போகிறேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறேன். நல்லா வதக்கிக்கலாம்.
சிக்கன் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லைனாக்கா போடலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ நல்லா இது கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு மசாலா வாசனை கொஞ்சம் போன பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் வேலை தான். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை பாருங்க, சூப்பரான கிரேவி. இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், மூடி வச்சிடலாம். இந்த முட்டை கிரேவி கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்து சாப்பிட்டவா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்ச மாதிரி இல்லை, கிரேவியை சாப்பிட்டுக்கலாம் நம்ம. இப்போ தோசை மாவு இருக்குது. இப்போ தோசை மாவு கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். நான் சோடாலாம் சேர்க்கறது இல்லை, வெறும் உப்பு தான். உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ நம்மளுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு கலந்து தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு உப்பு சேர்த்தாச்சு. கல் உப்பு தான் சேர்த்துன்னு இருக்கிறேன். திவ்யா, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து முட்டை ஒடிச்சு ஊத்துறேன். ஏன்னாக்கா முட்டை வந்து இப்படி ஒடிச்சு இப்படி சேர்த்துக்கலாம். கலக்கிடக்கூடாது, கலக்குனா எல்லாம் ஒடிஞ்சுக்கும். அப்படியே ஊற்றலாம். ஏன்னா நான் செக் பண்ணுறேன் முட்டை நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்ட்டு, அதனால கிண்ணத்தில் ஒடிச்சு ஊற்றுறேன். அஞ்சு முட்டை ஊற்றிருக்கிறேன். அஞ்சு முட்டை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஸ்லோ ஃபயர் பண்ணிடுறேன். நம்ம 4 பேர் தானே குறைச்சிட்டாலமா? 5 முட்டை என்னத்துக்கு? ஆளுக்கு ஒரு முட்டை தானே? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா தானே? என் பெரிய பையனையும் சேர்த்துட்டு இருக்கிறேன். நான் எங்க அஞ்சு முட்டை சொல்லிட்டு இருக்கிறேன். வரல, வந்தாலும் வரலனாலும் பேர் வந்துருச்சு 5 முட்டைன்ட்டு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, முட்டை நல்லா வெந்து நம்மளுக்கு தெரியுது. இன்னும் கொஞ்சம் இதாகணும். அது ஆகிட்டோன்னு கொஞ்சம் கொத்தமல்லி தலை நம்ம தூவிக்கலாம். அப்படி தக்காளி அரைச்சி ஊற்றின தொட்டு தான் கிரேவி வந்துருந்து, இல்லைனாக்கா ஃப்ரை மாதிரி வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்களா? இப்போது இந்த முட்டை இப்படியே எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கின்னு தொட்டு தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு. சூப்பராக ஆயிடுச்சு முட்டை கிரேவி. அந்த பக்கம் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை நல்லா ஊற்றி எடுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். லைட்டாக போடுறேன் எண்ணெய், இது ஊற்றக்கூடாது. இப்போ இந்த தோசைக்கு முட்டை கிரேவி அப்படியே முழுசாக இங்கே பாருங்க எவ்வளோ அழகா வந்துச்சு. இது கிரேவி சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், எல்லாருக்கும் நன்றி.